வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 1ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1420ஆம் ஆண்டில் சிலியின் அட்டகாமா பகுதியில் 9.4 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சிலி, ஹவாய், ஜப்பான் நாடுகளை ஆழிப்பேரலை தாக்கி பெரும் சேதத்தை விளைவித்தது. 1604ஆம் ஆண்டில் சீக்கியர்களின் புனித நூல் ஆதி கிரந்த் பொற்கோவிலில் முதல் தடவையாக வைக்கப்பட்டது. 1804ஆம் ஆண்டில் சிறுகோள் பட்டையில் உள்ள மிகப்பெரும் சிறுகோள்களில் ஒன்றான யூனோ ஜெர்மனிய வானியலாளர் கார்ல் ஹார்டிங் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1862ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரின் போது கூட்டமைப்பு படைகள் பின்வாங்கி சென்ற ஒன்றிய படைகளை வர்ஜீனியாவின் சாண்டிலி என்ற இடத்தில் தாக்கினர். 1880ஆம் ஆண்டில் காந்தாரத்தில் இடம்பெற்ற போரில் ஆப்கானிஸ்தான் தலைவர் முகமது அயூப் கானின் படைகள் தோல்வியடைந்ததை அடுத்து 2ஆம் ஆங்கிலேய ஆப்கானிய போர் முடிவுக்கு வந்தது. 1894ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் மின்சோட்டாவில் இடம்பெற்ற காட்டுத் தீயில் 400 பேர் வரை உயிர் இழந்தனர். 1897ஆம் ஆண்டில் வட அமெரிக்காவின் முதலாவது சுரங்க விரைவு போக்குவரத்து ரயில் சேவை பாஸ்டனில் ஆரம்பிக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டில் மார்த்தா என அழைக்கப்பட்ட கடைசி பயணி புறா சின்சினாட்டி மிருகக்காட்சி சாலையில் இறந்து போனது. 1923ஆம் ஆண்டில் டோக்கியோ மற்றும் யோகோகமாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் சுமார் 1,05,000 பேர் உயிர் இழந்தனர். 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியும் ஸ்லோவாக்கியாவும் போலந்து மீது படையெடுத்தன. 2ஆம் உலகப் போரின் ஐரோப்பிய கட்டம் ஆரம்பம் ஆனது. 1939ஆம் ஆண்டில் ஊனமுற்றவர்கள் மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்ட ஜெர்மனியர்களை வதையா இறப்பு மூலம் கொல்லும் திட்டத்திற்கு ஹிட்லர் ஒப்புதல் அளித்தார். 1951ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகியன தமக்கிடையே பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டன. 1961ஆம் ஆண்டில் கூட்டுச்சேரா நாடுகளின் முதலாவது உச்சி மாநாடு பெல்கிரேட் நகரில் ஆரம்பம் ஆனது. 1969ஆம் ஆண்டில் லிபியாவில் நடைபெற்ற இராணுவ புரட்சியில் முகமது அமர் அல் கதாஃபி ஆட்சியை பிடித்தார். 1972ஆம் ஆண்டில் ஐஸ்லாந்தில் ரெங்க்யக் நகரில் இடம்பெற்ற உலக சதுரங்க போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த பாபி ஃபிஷர் ருஷ்யாவின் போரிஸ் பாஸ்கியை வென்று உலக கோப்பையை வென்றார். 1979ஆம் ஆண்டில் நாசாவின் பயணியர் 11 ஆளில்லாத விண்கலம் சனிக்கோளை 21,000 கிலோமீட்டர் தூரத்தில் அடைந்தது. இதுவே முதலில் சனிக்கோளினை அடைந்த விண்கலம் ஆகும். 1983ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் சோவியத் ஒன்றியத்தினுள் அத்துமீறி நுழைந்த கொரிய பயணிகள் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர் லாரி மெக்டொனால்டு உட்பட அதில் பயணம் செய்த 269 பேரும் கொல்லப்பட்டனர். 1985ஆம் ஆண்டில்
அமெரிக்க பிரெஞ்சு கூட்டு முயற்சியில் டைட்டானிக் கப்பலின் மிச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 2004ஆம் ஆண்டில் பெஸ்லான் பாடசாலை படுகொலையில் ருஷ்யாவின் வடக்கு ஒசேத்தியா அலனியாவில் பாடசாலை ஒன்றில் தீவிரவாதிகள் பள்ளி மாணவர்களை பணைய கைதிகளாக்கிய நிகழ்வின் 3ஆம் நாள் முடிவில் 385 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் செப்டம்பர் 1ஆம் நாளானது உஸ்பெஸ்கிஸ்தான் நாட்டில் விடுதலை தினமாகவும் ருஷ்யா, உக்ரைன், ஆர்மேனியா நாடுகளில் அறிவு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.